Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஜெயலலிதாவின் மகள் என்று கூறிக்கொண்டு ஜெயலலிதா கெட்டப்பிலேயே வலம் வரும் ஜெயலட்சுமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு காரில் வந்தபோது அவரை அதிமுக தொண்டர்கள் விரட்டியடித்த காட்சிகள்தான் இவை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என கூறிக்கொள்ளும் பிரேமா என்கிற ஜெயலட்சுமி கடந்த 2023ஆம் ஆண்டு அகில இந்திய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை தொடங்கினார். கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற்றார். சனிக்கிழமையன்று அதிமுக அலுவலகத்தில் மதுரை, தேனி மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஜெயலட்சுமியின் கார் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தபோது அங்கு நின்ற தொண்டர்கள் ஜெயலட்சுமியிடம் வாக்குவாதம் செய்ததோடு இங்கிருந்து கிளம்புமாறு காரை தட்டி எச்சரித்தனர். இதனால் அவரது கார் அங்கிருந்து அருகில் உள்ள ரவுண்டானா பகுதிக்கு சென்றது. அங்கு காரிலிருந்து கீழே இறங்கிய ஜெயலட்சுமி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தன்னை இன்று நேர்காணலுக்கு வரச் சொன்னதாக அதற்கான ரசீதையும் காண்பித்தார். நேர்காணலுக்கு வந்தேன், என் காரை உடைக்கிறார்கள், தன்னை ஆபாசமாக பேசுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். நாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நேர்காணலுக்கு எனக்கு வர சொன்னாங்க. பாருங்க, இதுக்கு ஆதாரம். இல்ல எதுக்கு வண்டி உடைக்கிறாங்க, எதுக்கு பண்றாங்க பாருங்க. இது வந்து சொன்னாங்க, வர சொல்லிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு இப்ப கேட் எதுக்கு சாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. போன வாட்டி வர சொன்னாங்க, கோகிலேந்திரா வந்து ஓடிட்டான். அப்புறம் என்ன கேக்குறாங்க, ஏன் ஓடுறாங்க அப்படின்னு. ஓடினவ அவளை கேட்கணும். நான் ஸ்டில் அங்க நின்னு என் ஃபார்மை வாங்கிருக்கணும். அவளு வாங்காம ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். 10 மணிக்கு 11 மணிக்கு என்ன வர சொன்னாங்க. வந்த உடனே எனக்கு கார் அடிக்கிறாங்க, கார் வடிச்சிட்டாங்க, எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல. நீங்கள் கட்சியின் உறுப்பினராக இருக்கிறீர்களா என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இது தனது அம்மாவே கையெழுத்து போட்டு கொடுத்த அட்டை என தெரிவித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் விண்ணப்பம் கொடுத்ததற்கு அந்த அட்டை எனக்கு கிடைக்கவில்லை என கூறினார். மேலும் தான் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விண்ணப்பம் அளித்ததாகவும் அன்றைக்கு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏன் விரட்டி அடிக்கிறார்கள் என தெரியவில்லை என தெரிவித்தார். இதற்கெல்லாம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு பதில் சொல்லி ஆகணும் என்றும் இல்லையென்றால் இது பெரிய லெவலுக்கு போகும் என்றும் ஆக்ரோஷமாக கூறினார். என்ன தொகுதிக்கு விருப்பம் கொடுத்திருந்தீங்க? ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு கொடுத்திருந்தோம். அன்னைக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி அப்செட் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஏன் எங்களுக்கு வந்து தெரிச்சு அடிக்கிறாங்க எனக்கு தெரியல. என் காரெல்லாம் உடைச்சிட்டாங்க, கேட்டு சாத்துறாங்க, போப்பான்றாங்க. எடப்பாடி சொல்லாம அவங்க இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இது பண்றது ரொம்ப அநியாயம். அவருக்கு கூட சீக்கிரமா எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு வரணும். பதில் சொல்லிதான் ஆகணும். எடப்பாடியார் அவங்கள கூட்டாளிகளும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா இது பெரிய லெவலுக்கு போகும். என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அகில இந்திய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை நடத்தி வந்த போதும் பலரும் அதிமுகவில் இருங்கள் என கூறியதால்தான் வந்ததாகவும் ஜெயலட்சுமி தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் பிரகாஷ். ஏற்கனவே நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தேன். சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேண்டாம், அம்மா கட்சியிலேயே இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், எல்லாம் எங்க போனாலும் அதே தான். ரெட்டையில கூட இருந்தாதான் உங்களுக்கு நல்லா இது. அம்மா பதில் நீங்க அம்மா இருங்க, கட்சிக்கு வராமையே இவ்வளவு செய்றீங்க, கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய செய்வீங்கம்மா, நீங்க வாங்கன்னு சொல்லி நான் அதை கேன்சல் பண்ணிட்டு சரி ஓகே
அவரே சிஎம்மா இருக்கட்டும், நாங்க வந்து பேசிக் லெவல்ல வாங்கி போலாம், ஏதோ ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ இருந்தா கூட என்னோட மக்கள் சேவை நான் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அன்னைக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம், வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஏன் எங்களை மறக்கணும்? இங்க ஏன் இன்னைக்கு எங்களுக்கு கூட சண்டைக்கு வரணும்? ஏன் ஒருவேளை பயந்துட்டீங்களா? எடப்பாடியாரா நீங்க பயந்துட்டீங்களா? உங்க தொண்டர்களை விட்டு என் கார் அடிக்க சொல்றீங்க? ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.